Very good morning, children. How are you? Can we start our class today with someone's thought lines? Okay? Education is the most powerful weapon which you can use to change the world. Nelson Mandela. Dear children, today we will learn about geography first lesson. India, location, relief and drainage. லொகேஷன் இந்தியாவின் அமைவிடம் பற்றியும், ரிலீஃப் அதன் நிலத்தோற்றங்கள் பற்றியும், ட்ரைனேஜ் அதன் நீர்நிலைகள் பற்றியும் அறிந்து கொள்ளலாம். India is the 7th largest country in the world and 2nd largest country in Asia. It is separated by the Himalayas from the rest of the continent. India accounts for about 2.4% of the total area of the world with an area of 32,87,263 square kilometer. Many of the India states are larger than several countries of the world. இந்தியா உலகிலேயே 7th largest கண்ட்ரியாகவும், ஏசிய அளவில் 2nd largest கண்ட்ரியாகவும் உள்ளது. ஹிமாலயா இமயமலை இந்தியாவை ஆசியாவின் மற்ற பகுதிகளில் இருந்து பிரிக்கிறது. இந்தியாவின் டோட்டல் ஏரியா 32,87,263 கிலோமீட்டர்ஸாக உள்ளது. இது வேர்ல்டிலேயே 2.4% ஏரியா இந்தியாவில் உள்ளது. வேர்ல்டில் இருக்கிற மெனி கண்ட்ரீஸை விட இந்தியாவின் ஸ்டேட்ஸ் லார்ஜர் ஒன் என்பது குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டில் உள்ள மாநிலங்கள் ஒரு சில நாடுகளை விட பெரியது எனலாம். இந்தியாஸ் land and water frontiers. Frontiers means எல்லைகள். India shares its 15,200 kilometer long land frontier with Pakistan and Afghanistan in the northwest, China, Nepal and Bhutan in the north, and Bangladesh and Myanmar in the east. இந்தியாவில் 15,200 கிலோமீட்டர் லேண்ட் ஃப்ரான்டியர்ஸ் அதன் எல்லைகளாக நிலை எல்லைகளாக அமைந்துள்ளது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நார்த் வெஸ்டாகவும், சைனா நேபாள் பூட்டான் நார்த் சைடிலும், பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் ஈஸ்ட் சைடிலும் நம் கண்ட்ரியின் லேண்ட் ஃப்ரான்டியர்ஸ் நில எல்லைகளை ஷேர் பண்ணியுள்ளன. இதை நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில் நம் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள வீடுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகளை போன்று நம் நாட்டிற்கு நெய்பர் கண்ட்ரீஸாக இவை அமைந்துள்ளன. India's longest border is with Bangladesh, while the shortest border is with Afghanistan. Longest border country Bangladesh 4,156 kilometers. Shortest border country Afghanistan 106 kilometer. About 6,100 kilometer long coastline of India is vast on 3 sides of the country by the Indian Ocean and its 2 arms, namely the Arabian Sea in the west and the Bay of Bengal in the east. The total length of the coastline of India, including the islands, is 7,516.6 kilometer. India and Sri Lanka are separated by a narrow and shallow sea called Park Strait.
நியர்லி 6100 கிலோமீட்டர் கோஸ்ட்லைன் இந்தியாவில் உள்ளது. இந்தியன் ஓசன் சேர்த்து இரு கரங்கள் மாதிரி வெஸ்ட் சைட் அரேபியன் சீயும் ஈஸ்ட் சைட் பே ஆஃப் பெங்காலும் உள்ளது. See the map children. Islands include பண்ணி total length 7516 kilometer. Without island 6100 kilometer. Okay children, mind yourself. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா செப்பரேட்டாக பிரிப்பது நேரோ மீன்ஸ் குறுக்கலான, ஷாலோ மீன்ஸ் ஆழமற்ற, நோ டெப்த். ஓகே, இதை பாக் ஸ்ட்ரைட் என்கிறோம். இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பாக் ஸ்ட்ரைட் என்ற பகுதி பிரிக்கிறது. இந்தியா அண்ட் த வேர்ல்டு. The Indian landmass has a central location between the East and the West Asia and the southward extension of the Asian continent. The Trans-Indian Ocean routes which connect the countries of Europe in the west and the countries of East Asia provide a strategic central location of India. Thus, it helps India to establish close trade contact with West Asia, Africa and Europe from the western coast and with Southeast East Asia from the eastern coast. இந்தியா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஏசியாவுடன் சென்ட்ரலில் லொக்கேட் ஆகியிருக்குது. ஏசியன் கண்ட்ரீஸில் சவுத் சைடில் இருக்குது. இந்தியன் ஓசன் ரூட்ஸில் நாம் சென்ட்ரலில் இருக்கிறோம். ஈரோப் வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ கம்பேர் டு ஈரோப் இந்தியா சென்ட்ரல் கண்ட்ரியாக அமைந்துள்ளது. இந்தியாவின் வெஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் ஏசியா, ஆப்பிரிக்கா அண்ட் ஈரோப் கண்ட்ரீஸ்களை இணைக்கக்கூடிய பாலமாகவும், ஈஸ்ட் கோஸ்ட் சவுத் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஏசியா கண்ட்ரீஸோட நெருங்கிய தொடர்பு கொள்ளவும் உதவுகிறது. இந்தியா a subcontinent. India, along with the countries of Myanmar, Bangladesh, Pakistan, Nepal, Bhutan and Sri Lanka is called a subcontinent. Subcontinent means துணை கண்டம். கான்டினென்ட்டுக்குள்ள ஒரு குட்டி கான்டினென்ட். நம் நாட்டின் மேலே மவுண்டன்ஸ் இருக்குது, கீழே 3 சைட்ஸ் ஓஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியா செப்பரேட் கண்ட்ரியாக காணப்படுது, யூனிக் ஒன் சொல்லலாம். மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே சேர்ந்து இந்தியாவை ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. This region possesses a distinct continental characteristics in physiography, climate, natural vegetation, minerals, human resources, etc. Hence, India is known as subcontinent. இந்தியா ஒரு யூனிக் கண்ட்ரி அப்படின்றத நம்மளுடைய ஃபிசியோகிராஃபி, கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸை வச்சு சொல்லலாம். நம்ம கண்ட்ரியில் எல்லா விதமான நேச்சுரல் வெஜிடேஷன், செடி கொடி மரம், ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விதமான நேச்சுரல் வெஜிடேஷன் காணப்படுது. ஹியூமன் ரிசோர்ஸஸ், இந்தியாவை ஒரு மியூசியம்னு சொல்லுவாங்க. பல்வேறுபட்ட இன மக்கள், மொழி பேசுகிறவங்க, மெனி கல்ச்சர்ஸ் மிங்கிள் ஆகியிருக்கிற ஒரு கண்ட்ரியாக நம்மளுடைய கண்ட்ரி இருக்குது. மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தாது உப்புக்கள், ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு விதமான மினரல்ஸை வந்து நாம் கெயின் பண்ணியிருக்கிட்டு இருக்கோம். ஃபிசியோகிராஃபி, நில அமைப்புகள், ஒரு சைடு ஹில்ஸ் ஏரியாவாக இருக்குது, ஒரு சைடு மவுண்டன், சி, கோஸ்ட் லைன், பிளைன் ஏரியா, பிளாட்டு, இது மாதிரி எல்லா விதமான ஃபிசியோகிராஃபி, கிளைமேட் கண்டிஷன்,
ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரே மாதிரியான கிளைமேட் கண்டிஷன் இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு ஏரியாலையும் அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட் கண்டிஷன் வந்து வேரி ஆகுது. ஸோ இது மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நாம் நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபிசிக்கல் கேரக்டர்ஸாக நம்ம பார்க்குறோம். இதை வச்சு நம்மளுடைய கண்ட்ரியை சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கான்டினென்ட்டுக்கு இருக்கிற எல்லா வேரியேஷனுமே நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால இதை சப்கான்டினென்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஒன் லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். India extends from 8 degree 4 minutes north to 37 degree 6 minutes north latitudes and 68 degree 7 minutes east to 97 degree 25 minutes east longitudes. First latitudes. Latitudes means east to west drop பண்ண ஒரு line. Longitudes means north to south drop பண்ண line longitudes அப்படின்னு பார்க்குறோம். இதில் 8 degree 4 minutes northலேருந்து 37 degree 6 minutes north இருக்கிறது longitudesன்னு பார்க்குறோம். நார்த் சைடில் இருக்குது. அதே மாதிரி ஈஸ்ட் சைடு பார்க்குறப்ப 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட்லேருந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸாக இருக்குது. ஸோ இந்தியா நார்த் ஈஸ்டில் இருக்குது. நீ மேப்பில் பார்க்குறப்ப நம்ம கண்ட்ரீஸ் வந்து நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் பிட்வீன் பிளேஸில் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். சவுத்மோஸ்ட் பிக்மேலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில். சவுத்ரன் பாயிண்ட் மெயின் லேண்ட் பார்த்தோம்னா கேப் கோமரின் மட்டும். டோட்டல் பாயிண்ட்ன்றப்ப இந்தியா கோலை நாம் சொல்லலாம். த நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா இஸ் 3214 kilometer and it extends from Indra Col in Jammu and Kashmir in the north to Kanyakumari in the south. The east-west extension is 2933 kilometer and it stretches from Ranafganj, Gujarat in the west to Andhra Pradesh in the east. The Tropic of Cancer passes through the middle of the country, dividing it into two halves as southern temperate and northern temperate and southern tropical lands. நார்த் சைட் ஜம்மு காஷ்மீரும் சவுத் சைட் கன்னியாகுமரியும். ஸோ ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரியோடைய லென்த் அப்படின்னு பார்க்குறப்ப 3214 கிலோமீட்டர். ஓகே, மாதிரி வெஸ்ட் சைடு குஜராத், ஈஸ்ட் சைடு ரானாஃப்கஞ்ச். இதை வெஸ்ட் சைடு குஜராத் ரானாஃப்கஞ்ச் டு ஈஸ்ட் சைடு அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்கிற ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப 2930 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, லாட்டிடியூட் இந்தியாவில் மிடில் பாஸ் ஆகுது. டிராஃபிக் ஆஃப் கேன்சர். அவர் கண்ட்ரி சவுத் சைட் பார்த்தேன்னா ஹாட் ஆகும், அதிகமான வெப்பமாகவும், நார்த் சைட் அதிகமான சில்னஸும் காணப்படுறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் IST. The longitudinal difference between Gujarat in the west and Arunachal Pradesh in the east is about 30 degree. Since Arunachal Pradesh is towards east, it will have sunrise about 2 hours earlier than the sunrise at Gujarat, which is in the west. In order to avoid this difference, Indian Standard Time is calculated.
The local time of the central Mediterranean of India is the standard time of India. India's central meridian is 82 degree 30 minutes east longitude. வெஸ்ட் சைட் குஜராத்தும் ஈஸ்ட் சைட் அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது. இதோடைய லாங்கிடியூனல் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்குறப்ப 30 டிகிரி வருது. சன்ரைஸ் வந்து எப்பயும் ஈஸ்ட் சைடுன்னு பார்க்குறோம். ஸோ குஜராத்தை விட அருணாச்சல் பிரதேஷில் 2 hours முன்னாடியே சன்ரைஸ் வந்து காணப்படுது. ஸோ ஆஃப்டர் 2 hours குஜராத்தில் வந்து சன்ரைஸ் இருக்குது. அப்போ டைம் வந்து வேரியேஷன் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த டைம் வேரியேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நாம் இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் இஸ் 82 degree 30 minutes east longitude. India's central meridian longitude 82 degree 30 minutes எந்த ஸ்டேட்டில் கிராஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா மிசாஃபூர் எந்த ஸ்டேட்டில் கிராஸ் பண்ணுது. இந்த 82 degree 30 minutes நம்ம கால்குலேட் பண்ணுறோம். The IST is 5 hours 30 minutes ahead of Greenwich Mean Time GMT. Greenwich Mean Time வேர்ல்டு கால்குலேட் டைம் 5 hours 30 minutes முன்னதாக இருக்குது. ஸோ இது மூலமாக இந்தியா முழுமைக்கும் ஒரே நேரத்தை நாம் கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, இந்தியா ஹேஸ் பீன் பொலிட்டிக்கலி டிவைடட் இன்டு 28 states and 9 union territories ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். நாட்டை நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக நம்ம 28 states 9 யூனியன் டெரிட்டரிஸை டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஓகே children, see you next video. Thank you. God bless you children.